மீல் அப்படின்னு ஒரு கான்செப்ட், மினிமம் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் லாஞ்சிவிட்டி. இப்போ நம்மளுக்கு ஹெல்த் வேணும், ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கணும், ஏஜிங் ப்ராசஸும் ஹெல்த்தியாக இருக்கணும். இதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இதை நம்ம அட்டைன் பண்ண முடியாது. அப்படி இதை தவிர்த்துட்டு வேறு ட்ராக்கில் போனோம்னா நம்மளுக்கு நிறைய மூவ்மெண்ட் டிசார்டர்ஸ் வரும், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வரும், எக்கச்சக்கமான மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு லைஃபாக மாறிடும். ஸோ அதனால் ஒரு பேசிக் வீட்லேயே நம்ம ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ் அதை வச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஒரு முக்கியமான ஒரு 5 ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அது மட்டுமே கூட போதும். மினிமம் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் லாஞ்சிவிட்டி மீல் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றின இன்ட்ரோடக்ஷன் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதோட கண்டினியூட்டி தான் அது. அதில் வர்ற ஒரு 5 பேசிக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இப்போ நான் டீச் பண்ணுறேன் வித் பேர் ஆஃப் டம்பிள்ஸ். ஹீல் ரைஸ், ஸ்குவாட்ஸ், முடிஞ்சா ஃபுல் டெப்த், lunge on the spot, bend and raise with curl and press. ஒரு டம்பிள், டபுள் ஹேண்ட் grip, முடிஞ்சா 2 டம்பிள் யூஸ் பண்ணணும் for triceps. இந்த மெழுகை நம்ம எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸஸ் ஃபேட்டாக நினச்சிக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது நோயை நினச்சிக்கலாம். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர்ஸ், ஃப்ராக்சர்ஸ், அன்ஹெல்தி ஏஜிங், இது மாதிரி நிறைய. ஸோ இது எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் சரி, அது வந்ததுக்கப்புறம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, க்யூர் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு இருக்குது. அது வந்து நம்ம இந்த திரி. இந்த திரி வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட மசில்ஸ். இந்த மசில்ஸ் வந்து இப்போது நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அது தானாக வேலை செய்யாது. அது தானாக வேலை செய்யாது. அதுக்கு தேவை வந்து உணவு, ஆக்சிஜன், நல்ல தூக்கம், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் இருந்தால் தான் அது நல்லா வேலை செய்யும். ஸோ இப்போ சொன்ன இந்த ரிசோர்ஸஸ், இந்த ஃபேக்டர்ஸ் மூலமாக தான் இந்த திரியை நம்ம எரிய வைக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த மசில்ஸும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், டியூரபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இது வந்து அவாய்டே பண்ண முடியாது.